எகிப்துடன் இருந்த வர்த்தக உறவுக்கு மேல் தமிழர்கள் ரோமத்துடன் தீவிரமாக தொடர்பு கொண்டிருந்தனர். ரோம பேரரசுக்கு முக்கியமான மசாலா மற்றும் ரத்தனங்கள் தமிழகத்தில் இருந்துதான் கிடைத்தன. முசிரிஸ் துறைமுகம் இன்று கேரளா மாநிலத்தில் உள்ள பட்டணம் அருகில் உள்ள துறைமுகம் இது. இந்த துறைமுகம் ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே பிரதான வர்த்தக மையமாக இருந்துள்ளது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தமிழகத்தில் பல்வேறு ரோமன் பொருட்களை கண்டுபிடித்துள்ளனர். ரோமன் நாணயங்கள், வெண்ணிற மண் குடுவைகள், கண்ணாடி பொருட்கள் மற்றும் ரோமானிய குடியிருப்புகளின் தடயங்கள் தமிழகத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதனால் சில ரோமானிய வணிகர்கள் தமிழ்நாட்டிற்கு நேரடியாக வந்து வணிகம் செய்தது மட்டுமில்லாமல் இங்கேயே வசித்ததற்கான ஆதாரங்கள் இந்த ஆராய்ச்சியின் மூலமாக உறுதியாகிறது. பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்தியன் சி என்ற நூலில் தமிழர்கள் ரோமத்திற்கு கருப்பு மிளகு, ஏலக்காய், தந்தம், சீர் மற்றும் முத்துக்கள் ஏற்றுமதி செய்ததை விவரிக்கிறது. அதற்கு பதிலாக அவர்கள் ரோமத்திலிருந்து தங்கம், வெள்ளி மற்றும் உயர்தர கண்ணாடி பொருட்களை பெற்றுள்ளனர் என்பது அந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிளினி த எல்டர் என்ற ரோமன் வரலாற்றாளர் இந்தியாவுடனான வர்த்தகத்தால் ரோமன் பேரரசு அதிக அளவில் தங்கத்தை இழந்ததாக குற்றம் சாட்டுகிறார். இது தமிழகத்திற்கும் ரோமத்திற்கும் நடந்த வர்த்தகத்தை உறுதிப்படுத்துவதுடன் அதன் அளவையும் எடுத்துக்காட்டுகிறது.